திருமதி அவர்களே, நீங்கள் மகாபாரதம் படித்திருக்கிறீர்களா? நல்ல விஷயங்களை படிக்க நான் தவறுவதில்லை. துரியோதன சபையிலே கூடியிருந்த மக்கள் முன்னிலையில் திரௌபதி துகிலுரிக்கப்பட்டதையும் படித்திருப்பீர்களே. காட்டு மிராண்டிகள் மத்தியிலே திரௌபதியின் பெண்மையை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா காத்து ரட்சித்தாரே, அதை நீங்களும் படித்திருப்பீர்களே. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். தாய்படும் அவமானத்தை காண சகிக்காத கிருஷ்ண பரமாத்மா, அதாவது உங்கள் மகன் அம்மாவன் அழகை துடிப்பதையும் அவன் இங்கு சித்திரவதை செய்யப்படுவதையும் நீங்கள் இப்போதே காணப் போகிறீர்கள். திவான், திரௌபதியை காத்தது ஒரு கிருஷ்ண பரமாத்மா தான். ஆனால் என்னை காக்க, பெண்குலத்தின் மானத்தை காக்க என்னை சுற்றிலும் எத்தனை கிருஷ்ண பரமாத்மாக்கள் பார். நான் ஒரு தாய், பாரத்துக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கும் அத்தனை பேரையும் என் பிள்ளைகளாக கருதுகிறேன். துணிவிருந்தால் என் அருகில் வா. இந்த தூய்மையான முகத்தை நிமிர்ந்து பார். நீ மனிதனாக இருந்தால் உன்னையே பெற்றெடுத்த தாயாக என்னை நீ காண முடியும். ஆனால் நீ மிருகம், தாய்நாட்டை நிர்வாணப்படுத்தியவன், அலங்கோலப்படுத்தியவன். உனக்கு என் கடைசி எச்சரிக்கை. என் குழந்தைகள் மத்தியிலே என்னை அவமானப்படுத்தினால் அதன் பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். பூபதி, அவளுடைய ஆடைகளை கலைத்தெறிந்து அவமானப்படுத்து. இது என் உத்தரவு.